குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 5 மார்க்கு எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேட்டலைட் த கம்யூனிகேஷன் இன் இந்தியா. சேட்டலைட் கம்யூனிகேஷன் அதாவது செயற்கைக்கோளானது தொடர்ச்சியாக மிக பெரும் பரப்பிலான பதிமம் மற்றும் தகவல்களை நமக்கு அளிக்கிறது. இது இந்தியாவிலோட ஒரு முக்கிய தகவல் தொடர்பு சாதனமாக இருக்கிறது. த யூஸ் ஆஃப் சேட்டலைட் இஸ் கெட்டிங் கண்டினியூவஸ் அண்ட் synoptic. The view of large area has made this communication system very vital for the country. அதாவது நமக்கு செயற்கைக்கோளானது தொடர்ச்சியாக மிக பெரும் பரப்பிலான பதிமம் மற்றும் தகவல்களை நமக்கு அளிக்கிறது. அதுவும் இல்லாமல் இந்த செயற்கைக்கோளானது நமக்கு ஒரு மிக முக்கியமான தகவல் தொடர்பு சாதனமாக விளங்குகிறது. இந்த சேட்டலைட் நமக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அந்த செயற்கைக்கோள் பதிமங்களை பயன்படுத்தி நம்ம என்னெல்லாம் செஞ்சுருக்கோன்னா, அந்த சேட்டலைட் இமேஜஸ் அதாவது பதிமங்களை பயன்படுத்தி வெதர் ஃபோர்காஸ்டிங் அதாவது வானிலை முன்னறிவிப்பு, அதற்கப்புறம் மானிட்டரிங் ஆஃப் நேச்சுரல் காமிட்டிஸ் அதாவது நேச்சுரல் காமிட்டிஸ்னால் நமக்கு இயற்கை பேரழிவு, சர்வேலன்ஸ் கண்காணிப்பு, பார்டர் ஆஃப் ஏரியா அதாவது எல்லைப்புற கண்காணிப்பு போன்ற பகுதிகள்லாம் நமக்கு கண்காணிக்க உதவுகிறது. போன்ற முக்கிய பணிகள்லாம் செய்கிறதுக்கு இது உதவுது. இந்த சேட்டலைட் இமேஜ் அதாவது இந்த தகவல் தொடர்பு பதிமங்கள் அதாவது இந்த செயற்கைக்கோள் பதிமங்கள் என்ன செய்யப்பானா வெதர் ஃபோர்காஸ்டிங் அண்டு என்ன செய்யப்பானா வானிலை முன்னறிவிப்பு மற்றும் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா மானிட்டரிங் ஆஃப் நேச்சுரல் காமிட்டிஸ் அதாவது இயற்கை பேரழிவு, சர்வேலன்ஸு கண்காணிப்பு, பார்டர் ஆஃப் ஏரியாஸ் அதேமாதிரி எல்லைப்புற கண்காணிப்பு போன்ற முக்கிய பணிகளுக்கு இந்த சேட்டலைட் இமேஜஸ் அதாவது இந்த செயற்கைக்கோள் பதிமங்கள் பயன்படுகிறது. The communication through the satellite emerged the new era in communication in our country after the establishment of Indian Space Research Organization ISRO in 1969. அதாவது என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, இந்த தகவல் தொடர்பு சாதனங்கள் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, அதாவது இந்த சேட்டலைட் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா 1969ஆம் ஆண்டு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமாக அதாவது ஆகஸ்ட் 15 1969 இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமாக உருவெடுத்தது. இந்த சேட்டலைட் சிஸ்டம் இந்தியா கேன் பி குறிப்பிட்ட 2 சிஸ்டமாக பிரிக்கிறாங்க. ஒன்று என்ன செய்யிருப்பானா இந்தியன் நேஷ்னல் சேட்டலைட் சிஸ்டம் இன்செட் அதாவது இந்தியன் நேஷ்னல் சேட்டலைட் சிஸ்டம் இன்செட் அதாவது இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு. நெக்ஸ்ட்டு இந்தியன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் சிஸ்டம் அதாவது ஐஆர்எஸ் இந்திய தொலையுணர்வு செயற்கைக்கோள் அமைப்பு. இந்த 2 பகுதியாக பிரிக்கிறாங்க. அதாவது இந்திய செயற்கைக்கோள் அமைப்பு, இந்திய தொலையுணர்வு செயற்கைக்கோள் அமைப்பு இப்படின்னு 2 வகையாக பிரிக்கிறாங்க. இதில் இன்செட் ரொம்ப முக்கியமானது. இந்த இன்செட் எஸ்டாப்ளிஷ்ட் ஆஃப் 1983 அதாவது இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பானது 1983 விரிவுபடுத்தப்பட்டது. எப்படின்னா த மல்டிபர்போஸ் சிஸ்டம் ஃபார் த டெலிகம்யூனிகேஷன், மெட்ராலஜிக்கல் அப்சர்வேஷன் அண்ட் ஃபார் வேரியஸ் அதர் ப்ரோக்ராம்ஸ். அதாவது என்ன செஞ்சுருப்பாங்கன்னா இந்த செயற்கைக்கோள் அமைப்பானது தொலைத்தொடர்பு டெலிகம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் மெட்ராலஜிக்கல் அப்சர்வேஷன் அதாவது வானியல் ஆய்வு, மல்டிபர்போஸ் சிஸ்டம் அதாவது பல்வேறு திட்டங்களை உள்ளடக்கிய ஒரு பல்நோக்கு திட்டமாக உருவெடுத்தது. அதாவது மல்டிபர்போஸ் சிஸ்டம் பல்நோக்கு திட்டம், டெலிகம்யூனிகேஷன் அதாவது என்ன செஞ்சுருப்பாங்கன்னா தொலைத்தொடர்பு, நெக்ஸ்ட்டு என்ன செஞ்சுருப்பாங்கன்னா மெட்ராலஜிக்கல் அப்சர்வேஷன் வானிலை ஆய்வு, இதெல்லாம் சேர்ந்து ஒரு பல்நோக்கு திட்டமாக உருவெடுத்தது இந்த 1983 அந்த இன்சாட்டோட எஸ்டாப்ளிஷ் பண்ணோன்னே. அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன செய்யிருப்போன்னா இன்சாட் சீரியஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ரிலேயிங் த சிக்னல்ஸ் டு டெலிவிஷன், டெலிஃபோன், ரேடியோ, மொபைல் ஃபோன். அதாவது என்ன செய்யிருப்பானா இந்த இன்சாட் வரிசை செயற்கைக்குழு என்ன செஞ்சுருப்பானா அதாவது கைபேசி, தொலைபேசி, ரேடியோ, வானிலை மற்றும் என்ன செஞ்சுருப்பானா இதுக்கு என்ன செய்யணும் சமிக்கைகளை அனுப்புறதுக்கு பயன்படுகிறது. அதாவது இதுக்கு மெசேஜை அனுப்புறதுக்கு பயன்படுகிறது. எது இந்த இன்சாட் வரிசை. அந்த இன்சாட் சீரியஸ் ஆர் யூஸ்டு ரிலேயிங் சிக்னல்ஸ் ஆஃப்
எந்தெந்த சிக்னலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சமிகைகளுக்கு உதவுதுன்னா, அதாவது டெலிவிஷன், டெலிஃபோன், ரேடியோ, மொபைல் ஃபோன் போன்ற இந்த சமிகைகளை அனுப்ப இந்த இன்சாட் வரிசை பயன்படுகிறது. அடுத்து நெக்ஸ்ட்டு 7th பாயிண்ட், இட் இஸ் ஆல்சோ யூஸ்ஃபுல் வெதர் டிடெக்ஷன், இன்டர்நெட், மிலிட்ரி அப்ளிகேஷன். அதாவது என்ன செய்யிருப்பானா, மேலும் வந்து இது என்னென்னா வானிலையை வந்து கண்டறியவும், அதற்கப்புறம் வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இராணுவ பயன்பாட்டிற்கும் இது பயன்படுகிறது. அதாவது என்ன செய்யிருப்பானா, வானிலையை கண்டறியவும், அதற்கப்புறம் இன்டர்நெட் இணையதளங்கள் இருக்கு இல்லையா, அந்த இணையதளங்களையும், அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யணும் மிலிட்ரி அப்ளிகேஷன், அதாவது இராணுவ பயன்பாட்டிற்கும் இது பயன்படுகிறது. அதாவது வெதர் டிடெக்ஷன், இன்டர்நெட் அண்ட் மிலிட்ரி அப்ளிகேஷன், அதாவது வானிலையை கண்டறியும், இராணுவ பயன்பாட்டுக்கு அதாவது மிலிட்ரி அப்ளிகேஷனுக்கும் இன்டர்நெட்டுக்கும் வந்து என்ன செய்யிருப்பாங்கன்னா இந்த இன்சாட் வரிசை பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இன்சாட் சீரியஸ் ஆஃப் ஜிசெட் சீரியஸ், இந்த இன்சாட் சீரியஸ் ஜிசெட் சீரியஸ், இந்த கல்பனா 1, the HAMSAT and the EGSAT, அதாவது எஜுகேஷன் சேட்டலைட் ஆர் த மேஜர் கம்யூனிகேஷன் சேட்டலைட் ஆஃப் யூஸ்டு ஃபார் த கம்யூனிகேஷன் பர்பஸ். அதாவது தகவல் தொடர்புக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய சீரியஸஸ்லாம் சொல்கிறாங்க. என்னென்ன சீரியஸ்னால் இன்செட் சீரியஸ் சொல்கிறாங்க, ஜிசெட் சொல்கிறாங்க, அடுத்தது வந்து கல்பனா 1, ஹேம்செட் சொல்கிறாங்க, அடுத்தது எஜுகேஷன் சேட்டலைட்டை சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து வந்து என்ன செய்யணுமா, இந்த இன்செட்டு, ஜிசெட்டு, கல்பனா 1, ஹேம்செட்டு, எஜிசெட்டு இதெல்லாம் மேஜர் கம்யூனிகேஷன் சேட்டலைட் ஆஃப் யூஸ் கம்யூனிகேஷன் பர்பஸ். அதாவது தகவல் தொடர்புக்காக பயன்படுகின்ற இந்த சேட்டலைட்லாம் தகவல் தொடர்புக்காக பயன்படுகிறது அப்படின்ற குறிப்பிடுறாங்க. அடுத்து ஜிசாட் 7A இஸ் த ரீசன்ட் லான்ச் த டிசம்பர் 19, 2018 ஃபார் த கம்யூனிகேஷன் ப்ரோக்ராம். அதாவது தகவல் தொடர்புக்காக பயன்படுத்தப்பட்ட தற்போதைய ஜிசாட் 7A அந்த சீரியஸ் வந்து என்ன செய்யணும்னா ரீசெண்டாக நமக்கு வந்து அனுப்பப்பட்டது. அது வந்து என்ன செய்கிறாங்கன்னா எப்போனா டிசம்பர் 19, 2018. எப்போனா இந்த ஜிசாட் 7A வந்து என்ன செய்யணும்னா டிசம்பர் 19, 2018ஆம் ஆண்டு, அதாவது தகவல் தொடர்பு அந்த ப்ரோக்ராமுக்காக வந்து என்ன செஞ்சுருக்காங்க அனுப்பப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்னொரு இன்செட் வரிசையில் இன்செட் 1B அது லான்ச் ஆகிருக்கு. அது எப்போனா 13th August 1983 த ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் சேட்டலைட் இன் இன்செட் சீரியஸில் முதலாக தகவல் தொடர்புக்காக அனுப்பப்பட்ட அந்த செயற்கைக்கோள் என்னன்னா இன்செட் 1B. இது எப்போனா 13th August 1983 இஸ் த ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் சேட்டலைட் ஆஃப் இன்செட் சீரியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? வாங்க ஒரு தடவை ரிவிஷன் பார்க்கலாம். The use of satellite getting the continuous and synoptic view larger area has made this communication system very vital for the country. அதாவது என்ன செஞ்சுருப்பாங்கன்னா இந்த செயற்கைக்கோளானது தொடர்ச்சியாக மிக பெருமளவிலுடைய அந்த பதிமங்கள் வந்து என்ன செய்யணும் தகவல்களை மிக பெரும்பாலான அந்த பதிமங்கள் தகவலை வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா நமக்கு வந்து வழங்குகிறது. இது வந்து இந்த தகவல் தொடர்பு சாதனங்கள் இந்தியாவில் ஒரு முக்கியமாக விளங்குகிறது. இது தகவல் தொடர்பு சாதனங்களில் இந்த செயற்கைக்கோள் அமைப்பு ரொம்ப முக்கியமாக விளங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சேட்டலைட் அந்த செயற்கைக்கோளோட பதிமங்களை வச்சு நம்ம என்ன செய்யறோம்னா வெதர் ஃபோர்காஸ்டிங் வானிலை முன்னறிவிப்பு, அதுக்கப்புறம் நேச்சுரல் காம்யூனிட்டிஸ், அதாவது என்ன செய்யறோம் நேச்சுரல் காம்யூனிட்டிஸ்னால் இயற்கை பேரழிவு, சர்வேலன்ஸ் கண்காணிப்பு, பார்டர் ஆஃப் ஏரியாஸ்னால் எல்லைப்புற கண்காணிப்பு, இதெல்லாம் வந்து நம்ம அந்த செயற்கைக்கோள் பதிமங்களை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் பயன்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து கம்யூனிகேஷன் த்ரூ த சேட்டலைட் எமர்ஜ்ட் அஸ் எ நியூ இரா இன் கம்யூனிகேஷன் ஆஃப் அவர் கண்ட்ரி ஆஃப்டர் ஹி எஸ்டாப்ளிஷ்ட் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் த இஸ்ரோ 1969. அதாவது என்ன செஞ்சுருப்பாங்கன்னா 1969ஆம் ஆண்டு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் நிறுவப்பட்டது. இது வந்து என்னன்னா இந்த தகவல் தொலைத்தொடர்பு மாற்றத்தில் ஒரு புதிய சகாப்தத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த 1969 இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அதாவது 1969 மே 15 அப்போ வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இது வந்து இது ஆரம்பித்த உடனே தகவல் தொடர்பு சாதனங்களில் ஒரு புதிய சகாப்தத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நியூ ஈரா புதிய சகாப்தத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்கிறாங்க.
அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, இந்த சேட்டலைட் சிஸ்டம் வாஸ் ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று இந்தியன் நேஷ்னல் சேட்டலைட் சிஸ்டம் இன்சாட்டும், இன்னொன்று இந்தியன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் சிஸ்டம் ஐஆர்எஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு, தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு, இன்னொன்று இந்திய தொலையுணர்வு செயற்கைக்கோள் அமைப்பு. அதாவது என்னதுன்னா, இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு, இந்திய தொலையுணர்வு செயற்கைக்கோள் அமைப்புன்னு 2 வகையாக சொல்கிறாங்க. இந்த சேட்டலைட் சிஸ்டம் குரூப்பை 2 வகையாக பிரிக்கிறாங்க. இது வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, முக்கியமாக பார்க்க பொறுத்தது நம்ம இன்சாட்டு. இந்த இன்சாட்டில் எஸ்டாப்ளிஷ் வந்து 1983 வந்து இது வந்து என்ன செஞ்சுருக்காங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, அதாவது விரிவுபடுத்தினாங்க. இது வந்து எதுக்கெல்லாம்னா மல்டி பர்பஸ் சிஸ்டம், அதாவது பல்நோக்கு திட்டம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா தகவல் தொடர்பு டெலிகம்யூனிகேஷன். நெக்ஸ்ட்டு வந்து மெட்ரோலஜிக்கல் அப்சர்வேஷன், அதாவது வானிலை ஆய்வு அறியறதுக்கு. இதுக்கெல்லாம் வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, இந்த ப்ரோக்ராமுக்கெல்லாம் இன்செட் வந்து பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து இன்செட் சீரியஸ் வந்து ரிலேயிங் ஆஃப் த சிக்னல்ஸ் ஆஃப் டெலிவிஷன், டெலிஃபோன், ரேடியோ, மொபைல் ஃபோன். அதே மாதிரி இன்செட் வரிசை வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, எதுக்கு பயன்படுகிறதுனா, அதாவது சமிகைகளை அனுப்புது. எதுக்குன்னா டெலிவிஷன், தொலைக்காட்சி,